ஓகே, இப்போ நல்லாயிருக்கும். அடுத்தது இது வந்து மடிச்சு தைக்கிறது. இதை பாருங்கள், இந்த மடிச்சு தைக்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஏன் டேப்பை வச்சு செய்யாமல் கையில் ஜாக்கெட் வச்சு அளவு காட்டுறேன்னா ஈஸியாக புரியன்றதுக்காக தான். இது மடிச்சு தைக்கிறதுக்காக, புரியுதுங்களா? அடுத்தது இந்த ஜாக்கெட்டில் இந்த பாருங்கள், பின் துண்டில் எப்போதுமே இந்த டாட் பிடிக்கிறோம் பாருங்கள், பாருங்கள் பின்னாடி டாட்டு பிடிக்கிறோம் பாருங்கள், அதுக்கு அளவு வச்சுக்கணும். பின் துண்டில் நேராக இந்த தையலுக்கு நேராக பாருங்கள், நேராக வச்சு இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா? இதில் எது நேராக வருதுங்களா அதில் ஒரு டாட் போட்டுருங்க. இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இது வரைக்கும் பிடிச்சிக்கணும். அளந்துக்கலாமா? பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அளந்து காமிக்கிறேன். 4 3.25 வருது. எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். பாருங்கள், கம்மியாகவே வச்சுக்கலாம். அது வந்து அளவு அவங்களுக்கு அதிகமாக டாட்டு நீ பெருசாக வேணும்னா அதே அளவு வச்சுக்கலாம், சின்னதாக வேணும்னா இன்னும் சின்னதாக அப்படி பிடிச்சிக்கலாம். வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. பாருங்க, சரிங்களா? தைக்கும் போது அழகாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கணும். இதே பக்கம் பின்னாடியும் அப்படி தான் வரும், இந்த சைடும் அப்படி தான் வரும். நான் 2 சைடுக்கும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ பின் துண்டு கட் பண்ணிட்டோம். அடுத்தது முன் துண்டு கட் பண்ணுவோம். ஓகே.